இதை ஒரு நிமிஷம் பாருங்கண்ணே. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனா அவ செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் சரணடைறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கானா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்றாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குண்ணே. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கண்ணே. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைண்ணே. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலானே. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்னே. அப்புறம் எப்படி சத்யா, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லைண்ணே. இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்கே வந்து உட்காந்துருக்க. சார், நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார். ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல, என் கையால் நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? எல்லாம் போலீஸாக ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க. இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி? நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார், உடைங்க. மைனர் பையன் மேலே போலீஸ் கை வச்சிடான்னு உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் என்ன கிழவனை. என்ன விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல. மேலே கை வச்சிட முடியுமா? போடா. சந்தியா இன்னும் சாவலடா, உயிரோட தான் இருக்கா. அது அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையாக லவ் பண்ணல, அவனை அடிச்சு கேளு, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இந்த பயலை பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்ல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும். அதை தான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆகிறான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே? உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் 1 வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சொல்லியாவன்? என் கூட சுற்றினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வேற யாருன்னா சரண் அடைஞ்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? சரண்டர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலராக அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமாம் சார். டெலிவரி கார்டு மூலமாக சரக்கு கடத்துற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர், காசுக்காக பவுடர் கடத்துறதை நினச்சிக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கேன். இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவங்க கிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்போ சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது. இல்லை தாசை கூப்பிட்டு அனுப்பிச்சியாம பசங்க சொன்னாங்க. என்ன விஷயம்?
அடி என்ன தாஸ் ஏதாவது தப்பா ஏய் நான் பவுடர் கடத்த சொன்னா எனக்கு தெரியாம என் வண்டியில பொண்ணுங்களை கடத்துறியா? சரி. எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா இது? நீ பண்ண காரியத்தினால போலீஸ்காரன் என்ன வச்சு செஞ்சிருப்பான். நீ படிக்காதனாச்சு, இவ்வளவு அறிவு கிடையாது. இதெல்லாம் நீ யார் சொல்லி செய்யற? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் தாஸ், மன்னிச்சிரு தாஸ். உன் பின்னாடி யாருக்கா நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கக்கூடாதுடா. ஏய் இவனை கண்ணு துண்ணும் வெட்டி போடுங்கடா. ஏதோ எல்லா கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி பேசினுக்கிறான். என்ன தாஸ், நீ கொடுக்குற சல்லி காசுக்காக வேலை பார்க்குறோன்னு நினச்சியா? இவ்வளவு நாள் உங்க கூட வேலை செஞ்சவேங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டேன். என்னையே ஆரம்பிச்சு போட சொல்கிற பார்த்தே நீ. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். இவங்க ஃபோட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் காம வெறி பிடிச்ச பணக்காரங்க இருப்பாங்க. பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சு குரூப்பில் பெட்டிங் நடக்கும். அவங்க ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸை பார்ப்போம். அதில் அந்த பொண்ணுங்களே அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டுருவாங்க. எந்த பொண்ணு அதிக விலைக்கு போகுதோ அந்த பொண்ணை தான் தூக்கும். மேடம் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. கொரியரா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஜெனிஃபர் நீங்கள் தானே? ஆமா. உங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்கா? யார் எனக்கு? எங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுலையும் தூக்குறதுலையும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. தூக்கின பொண்ணை சிட்டிக்கு உள்ளேயும் சிட்டிக்கு வெளியேயும் சப்ளை பண்ணுறதுக்கு நீ பவுடர் கடத்த போலீஸுக்கிட்ட காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்த அதிகாரத்தை உனக்கே தெரியாமல் பொண்ணுங்களை கடத்துறதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். காலம் பூரா அந்த பொண்ணுங்களை அவனுங்க ஆசைப்படும் போதெல்லாம் அனுபவிப்பானுங்க. இதில் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது போலீஸ் தான். ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சின்னு சொன்னா தானே அவளை தேடுவாங்க. அவள் செத்து போயிட்டான்னு எவிடன்ஸ் கிடைச்சா கேஸே க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. மார்ச்சியிலிருந்து ஒரு பொண்ணோட பாடியை எடுப்போம். கடத்தின பொண்ணோட பிளட்டை டெட் பாடியில் செலுத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த லாஸ்ட் பொண்ணு தான் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் உங்கூட இருந்த அழுத கை சப்பேன்னு தானே நினச்சிட்டு இருந்தேன் டேவிட. உனக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன். கெத்து தானே நான். இந்த நீ மருந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்த 500 ரூபாய் இப்போ என்கிட்ட நிறைய இருக்கு. உன் சாவுக்கு நான் ஒரு நல்ல ரோஸ் மாலையை வாங்கி போட்டுடுறேன். போட்டுருக்கிறேன் அவனை. சோறு போட்டு என்ன காப்பாத்தி விட்டப்பா. என்னடா வளர்றான் டேவிட்? ஸ்கெட்ச் நீ எனக்கு போட நினைச்சியா? ஊவாயிலே உனக்கு நீ ஸ்கெட்ச் போட்டுக்கிட்ட எப்படி? சார் எனக்கு ஒண்ணு தெரியும் சார். உண்மையா ஒண்ணு தெரியும் சார். பொண்ணு எங்கடா? பொண்ணுங்களா சார்? நான் வெறும் பவுடர் பிசினஸ் தான் பண்றேன். நீங்க சொல்லி தான் சார் தெரியும் பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு. சார் எனக்கு ஏதோ டேவிட் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் ப்ரூவ் பண்றேன். சத்யா கிட்ட டேவிட் மாட்டிட்டோம். இப்போ என்ன பண்றது? சந்தியா இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். காசை குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கேன். கொக்கைன் கேஸ்ல முதல் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன். சந்தியாவை கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சியா? உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது சத்யா. தாஸ் சொன்ன மாதிரி நான் படிக்காதவன் தான். இறங்கி வேலை செய்கிறது மட்டும்தான் நான். இந்த மொத்த பிஸ்னஸும் ஆரம்பிக்க
ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நான் இல்லை. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், வேற யாரும் இல்லை. உன்னோட